கிருஷ்ணகிரியில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்ட மிளது நபி விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கலந்து கொண்டு எம்பெருமான் நபிகள் நாயகத்தின் கொள்கைகளை தமிழக திராவிட மாடல் அரசு பின்பற்றி வருவதாக குறிப்பிட்டார். கிருஷ்ணகிரியில் அனைத்து சமுதாய மக்களும் கலந்து கொண்ட மிளது நபி விழா நடைபெற்றது. நவாஜான் கமிட்டி மற்றும் மெஹல்லா வாசிகள் இணைந்து நடத்திய இந்த மிளது நபி விழாவில் சாதி மத வேறுபாடுகளின்றி அனைத்து மதத்தினர்களும் கலந்து கொண்டனர். நகர திமுக இளைஞர் அணி தலைவர் ஹசரத் அலி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு தமுமுக மாவட்ட தலைவர் நூர் முகமது, தேசிய மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் டாக்டர் கே எம் சந்திரமோகன், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் முகமது உமர், பூரா மஜித், உஸ்வேஸ் அஹமத், ரியாஸ்தீன், ஷாதிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஹசரத் மௌலானா அப்துல் கரீம் கலந்து கொண்டு நபிகள் நாயகத்தின் கொள்கை குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேருரையாற்றினார். அப்போது சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த எம்பெருமான் நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியில் நாம் வாழ்கிறோம் என்பது நமக்கெல்லாம் பெருமையாக உள்ளது. மட்டுமின்றி அவர் வாழ்ந்த காலத்தில் மக்களுக்கு போதித்த கொள்கைகளை தமிழக திராவிட மாடல் அரசு பின்பற்றி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த விழாவில் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ், நகர பொறுப்பாளர் அஸ்லாம், வேல்மணி உள்ளிட்ட மிளது நபி விழா குழுவினர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவினை தொடர்ந்து அனைவருக்கும் பிரியாணி உணவும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சாதி மத வேறுபாடுகளின்றி அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவரை பார்த்து அவரோட திருமணத்தை அவர் 40 உலக நீதியை